Morning students, Mathematics 8th standard, Unit 4 Life Mathematics, Exercise 4.3, 7th 8th problem நம்ம பார்க்கலாம். Students, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களை போல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோவை நீங்க பயன்படுத்திக்கிடலாம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Seventh problem, find the compound interest on 50,000 for 3 years. If the rate of interest are 15%, 20% and 25% for the first, second, third year respectively. இதுல rate of interest எப்படி கொடுத்திருக்காங்கன்னா year by year கொடுத்திருக்காங்க. First yearக்கு 15%, second yearக்கு 20%, third yearக்கு 25% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு rate of interest differ year by year இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். A is equal to P into 1 plus A by 100 into 1 plus B by 100 into 1 plus C by 100. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் அமௌண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஃபைண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை நம்ம என்ன செய்வோம், மைனஸ் பண்ணிடுவோம். பிரின்சிபல் 15,000 கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அமௌண்ட் தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கலாம். A is equal to P into 1 plus A by 100 into 1 plus B by 100 into 1 plus C by 100. இதுல பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 15,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல ஃபர்ஸ்ட் இயருக்குள்ளதை A வச்சுக்கலாம். A எவ்வளவு 15% கொடுத்துருக்காங்க, B 20% கொடுத்துருக்காங்க, C 25% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா வேல்யூமே இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A is equal to P 15,000 into 1 plus A எவ்வளவு 15 by 100, 1 plus B எவ்வளவு 20 by 100, next C 1 plus 25 by 100. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணலாம். இது 5 டேபிள்ஸ்ல போனா 3 5s are 15, 2 5s are 10, 0. இங்க 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 is to 5 2s are 10. அதே போல 25 100ல 4 டைம்ஸ் இருக்கு. is equal to 15,000 into 1 plus இங்க 3 by 20 இருக்கு. இங்க 1 plus 1 by 5 இருக்கும். இங்க 1 plus 1 by 4 இருக்கு. சரியா? is equal to 15,000 into இதுல 20 நம்ம LCM எடுத்தோம்னா 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 20 into 1 20 plus 3. அதே போல இதுல 5 LCM 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 plus 1. இங்க 4 தான் என்னது LCM 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 plus 1 is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 15,000 into 20 plus 3 எவ்வளவு 23 by 20 into 5 plus 1 6 by என்னதற்கு 5 into 4 plus 1 5 by என்னது 4. இப்போ இந்த 5க்கும் இந்த 5க்கும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே போல இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 என்னதாயிரும் கேன்சல் ஆயிரும். 1 2 is to 3 2s are 6. அதே போல இந்த 4க்கும் இந்த 1500க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 4 3s are எவ்வளவு 12, remaining 3 30, 30ல 7 4s are எவ்வளவு 28, remaining 2 ஒரு 0 இருக்கு 20, 20ல 4 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ 375 கிடைக்குது. என்னெல்லாம் கிடைக்குது 375 into இங்க ஒரு 23 into 3 is equal to 375 into 23 3 மல்டிபிள் பண்ணலாம். 3 3s are 9, 3 2s are எவ்வளவு 6 into 69. ஸோ 375 69 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 9 5s are எவ்வளவு 45க்கு 5, remaining 4, 9 7s are 63 plus 4 67, remaining ஒரு 6, 9 3s are 27 33. next இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாக்கி 6 5s are எவ்வளவு 30க்கு 0, remaining 3, 7 6 are 42 plus 3 45 5, remaining ஒரு 4, 6 3s are 18 plus 4 எவ்வளவு 22 is equal to add பண்ணிடலாம். 5 7 8 இந்த ரெண்டு 5 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்
25,875. The 25,780, sorry, 25,875. இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். நம்ம அமௌண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கோம்? 875 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 15,000. ஸோ நம்ம இதுல இருந்து 15,000 மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணா 5 7 8 5 5 0. இங்க 1 இருக்குமா? 1 is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்கி? 10,875. ஸோ நமக்குள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10,875. Eighth problem, find the difference between compound interest and simple interest on 5,000 for 1 year at 2% per annum if the interest is compounded half yearly. இதுல difference between compound interest and simple interest கேட்காங்க. அப்போ compound interest என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். simple interest ஓட வேல்யூ என்ன செய்யணும்? கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். நமக்கு அதில் உள்ள பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. இயர் n is equal to எவ்வளவு? 1 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2% என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லிக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ கொடுத்துருக்கத நம்ம கிவன் எழுதிக்கிடுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்க. n is equal to 1 year கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தெரியும். PNR by எவ்வளவு? 100 is equal to P வேல்யூ 5,000 into n வேல்யூ 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 by எவ்வளவு? 100. 2 0 கேன்சல் ஆயிருமா? 58 2ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு? 100. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 100. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஹாஃப் இயர்லிக்கு ஃபார்முலா தெரியும். சரியா? சாரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ நமக்கு அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா தெரியும். A is equal to P into 1 plus R by 200 whole power என்னது? 2n. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 5,000 into 1 plus R rate of interest எவ்வளவு? 2 by 200 whole power 2 into n க்கு வேல்யூ 1. இங்க கேன்சல் பண்ணா 1 2 is 2, கீழ 100 கிடைக்குமா? is equal to 5,000 into கீழ LCM நம்ம 100 எடுத்துட்டோம்னா இந்த 100 இங்க மல்டிபிள் பண்ணனும். 100 into 1 எவ்வளவு? 100 தான். plus 1 whole power என்னது? 2 is equal to 5,000 into 100 plus 1 என்ன? 101. 101. சரியா? so 101 by 100. இது whole square இருக்கனால இது 2 times வருமா? 101 by என்னது? 100. இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே போல 5 டேபிள்ஸ்ல 1 5 5 2 5 ஆர் என்னது? 10 is equal to 101 into 101 by என்னது? 2. ஃபர்ஸ்ட் 101 நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். is equal to என்ன கிடைக்கும்? 101. நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணா 101 is equal to 10201 by என்னது இருக்கு? 2 இருக்கு. so நமக்கு 10,201 by 2. நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். 5 2s are 10. இங்க 1 2 is 2. இங்க என்னது இருக்கு? 0 இருக்கு. அந்த 1ல போகாது 0 போட்டுக்கலாம். டெசிமல் பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 கூட 0 சேர்த்தா 10 ஆயிரும். 5 2s are 10 is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 5,100.50. சரியா? இப்போ நம்ம அமௌண்ட் தான் என்ன செஞ்சிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். அமௌண்ட் equal to 5,100.5 அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் equal to அமௌண்ட் மைனஸ் is equal to நமக்கு அமௌண்ட் எவ்வளவு தெரியும்? 5,100.50 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 5,000 is equal to எவ்வளவு? 100.50 கிடைக்குமா? நெக்ஸ்ட் நமக்கு டிஃபரன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. டிஃபரன்ஸ் is equal to காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 100.50 மைனஸ்
simple interest level of 100 is equal to 0.50. So difference between compound interest and simple interest is equal to 0.50. Thank you. Thanks for watching.